ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளோட சேனல் நியூவாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தோட்டத்தில் நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம புது வரவு செடி சாமந்தி பூ தான் வைக்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு செடியை நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு 8 கன்று வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ இந்த 8 கன்றை நம்ம நிலத்தில் பதிய போகிறோம். ஸோ ஹாஃப் அளவுக்கு அந்த வேர் போகிற அளவுக்கு நம்ம குழி தோண்டி அதில் நம்ம சாமந்தி பூ நடுவு செஞ்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வளர்ச்சி கொடுக்கும். ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா, ஹாஃப் அளவுக்கு அந்த வேர் புள்ளார போகிற அளவுக்கு நம்ம குழி தோண்டி அதில் புதைச்சி அதில் நீங்கள் செம்மண் கலந்த மாதிரி வைக்கணும். நான் கொஞ்சம் செம்மண்ணோடு இருக்கிறனால நான் செம்மண்ணில் தான் நம்ம இதை பதிய போடுறோம். அப்போ தான் நல்லா வளர்ச்சி கொடுக்கும் பூவு. ஸோ இதில் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் எல்லோ. ஸோ இது நம்ம சாமிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா பர்பஸ்க்கும் இந்த ஃப்ளவர் ரொம்ப முக்கியமானது, சாமந்தி பூ. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சாமந்தி பூ வைக்கிறோம் வீட்டில். பார்க்க ரொம்ப அழகான ஃப்ளவரு. ஸோ நல்லா பெருசாக மொட்டு வச்சுருக்கு. அதை நம்ம பார்க்குறதுக்கே ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி வைக்க போகிறோம். ஸோ நம்ம கார்டன் வீடியோஸில் நிறைய உங்களுக்கு அப்டேட் வந்திருக்கும். ஸோ ஒரு சில செடிகள் நான் அப்டேட் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம செடியில் சாமந்தி தான் நம்ம வைக்கிறோம். அதே மாதிரி நம்ம சோளம் போட்டிருந்தோம், நிறைய கன்றுங்கள் வச்சுருந்தோம், செடிகள் நிறையா இருக்குது. ஸோ ஒன்று நம்மளோட வீடியோஸில் நம்ம இனிமேல் டெய்லி அப்டேட்ஸ்லேயோ எப்படி நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், என்ன உரம் போடுறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. எனக்கு கார்டனிங்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் செடிகள் வைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு எல்லாமே என்ன பிடிக்குங்கிறத சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஸோ சூப்பரான சாமந்தி பூ தயாராக இருக்குது, வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் எல்லாம். அதே மாதிரி நம்மளோட சந்தையில் போய் நம்ம கொஞ்சம் ஒரு சில செடிகள் அப்படி அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதெல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே. நான் வாழைத்த இது கட்டை வாங்கிட்டு வந்தேன். என்கிட்ட தேன்கனி இருக்குது. இதில் செவ்வாழையும் நாட்டுப்பழம் அந்த தண்டு வாங்கிட்டு நான் நடுவு செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ், தேன்கனியும் நாட்டுப்பழமும். ஸோ அந்த தண்டை எடுத்துகிட்டு நான் வாழைக்கட்டையை நடுவு செஞ்சுருக்கேன். 2 வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், 2துலேயுமே. ஸோ அதை நடுவு செஞ்சுட்டேன். சிகப்பு கனகாமரம் வாங்கியிருந்தேன். ஏற்கனவே மஞ்சள் இருந்தது, சிகப்பு கனகாமரம் வாங்கியிருந்தேன். தர்பூசணி விதை நான் சாப்பிட்டு போட்டது இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும்போது ரொம்ப நம்ம ஒரு ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணோம், ஹாப்பியாக இருக்கும். அதில் அதே மாதிரி நான் குண்டு மல்லி செடியும் ஒரு 5 செடி ஒரு செட்டும் ஒரு 7, 8, 10 செடி வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் அதை நான் என்னென்ன நடுறேன், அது எப்படி இது பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்குமே லைனாக ஒரு குழி தோண்டி நம்ம இதை நடுவு செய்யலாம். கொஞ்சம் கேப் விடணும், 1.5 அடி போல், 1 அடி இல்லைன்னா 1.5 அடி அளவுக்கு நீங்கள் டிஸ்டன்ஸ் விட்டு நடுவு செய்யணும் குண்டு மல்லி. ஏன்னா அது உங்களுக்கு நல்லா கொஞ்சம் வளர்ந்து நல்லா செடியாக வரும்போது உங்களுக்கு இடம் தாராளமாக இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் 1.5 அடி இல்லைன்னா 1 அடி அளவுக்கு நீங்கள் வித்தியாசம் அந்த கேப்பில் நீங்கள் நடுனா தான் உங்களுக்கு அந்த ஒரு பூக்கள் பூக்கும் போதோ செடிகள் வைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம செடியில் நட்டு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்னென்ன இருக்குங்க, என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இதுக்கு செம்மண் கலந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். உரம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாண உரம் இது வைக்கணும். இப்போ மிளகா கன்று வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஒரு கட்டு வாங்கிட்டு வந்தேன். ஸோ மிளகா கன்று விதை நடுவலாம். என்னென்ன செடி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். இட்லி பூ கன்று வாங்கிட்டு வந்திருக்கோம். அலரி பூச்செடி, அதுக்கப்புறம் மஞ்சள் கலரில் பூ பூக்கும் அந்த செடியை வாங்கிட்டு வந்திருக்கோம். பன்னீர் ரோஸ் ஒரு 3 கன்று ஃப்ரெண்ட்ஸ்.
அப்புறம் அழகுக்கு வெள்ளைப்பூ பூக்கிற செடியும் வாங்கிட்டு வந்திருக்கேன். கொய்யா ஹைப்ரிட் கொய்யா கன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். குண்டு மல்லி கன்று, ஸோ இன்றைக்கி இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்த செடிகள். அதை நம்ம நடுவு போகிறோம். ஸோ ஏற்கனவே மாங்காய் மரம் வளர்ந்துருக்கு. நாங்கள் சாப்பிட்டு போட்ட விதையில் வந்தது தான் மாங்காய் மரம். ஸோ இதில் இந்த தொட்டியில் அந்த மிளகா கன்று மீதி இருக்கிறத வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம நடுவு செஞ்சுருக்கோம். இது நெல்லிக்கனி ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இது சுகர் கேன், கருப்பு இருக்குல்ல பனி, அந்த கரும்பு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கார்டன் அப்டேட்டில் ஏற்கனவே சோளம் பார்த்துருக்கோம். அந்த சோளத்தில் கருது வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சோள கருது வச்சுருக்கு பாருங்கள். தொட்டியில் நம்ம ஆல்ரெடி நம்ம காட்டியிருப்போம் விதை போட்டதை. இப்போ வளர்ந்து சோளக்கருது வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு செடியில் ஒன்று வச்சுருக்கு. இப்போ ஸோ இன்னொரு செடியில் ஒன்று, இன்னொன்று 3த்துலேயும் ஒன்று வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது சந்தனம் உள்ள செடி. ஸோ ரொம்ப சோளம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் விதை போட்டு வந்திருக்குங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் இது சோள நடுவு பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் கார்டன் பண்ணி ஒன்று விளையிறது நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் தொட்டியில் தான் இதை வச்சுருக்கேன். வெளியில் கீழே நடுவு செஞ்சால் இந்த கோழியும் நிறைய பெருச்சாளி நோண்டி இதெல்லாம் சாப்பிட்டுடுது ஃப்ரெண்ட்ஸ் அந்த விதையெல்லாம். அதனால் எப்படி சேஃப்டி பண்ணுறதுன்னு தெரியாமல் தொட்டியில் 2 விதை போட்டு வச்சுருந்தோம். ஸோ அதில் முளைஞ்ச அழகாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த தொட்டிலுமே கீரைக்கு நடுவில் பதியம் போட்டிருந்தேன். அழகாக இதுலேயும் கருது வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுத்துலேயுமே. நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.